ஆண்டவரே, நீர் என் விடுதலையின் நாயகன். ஆமேன். எனக்கு வெற்றி தரப்போகிறீர். நீங்கள் நினைச்ச காரியத்தில் தேவன் உங்களுக்கு வெற்றி தரப்போகிறார். ஆமேன். அப்படி ஒரு எண்ணத்தோட உற்சாகமாய் தேவன் நோக்கி பாடுவோமா? விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். உற்சாகமாய் கரங்களை தட்டி விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். தினம் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். தினம் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். சொல்லுமா? விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார், அதனால் என்ன ஆனந்தம். திருப்பிமா சொல்லுவோமா? விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். சொன்னமாய் சொல்லுவோமா? எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். ஏனென்றால் அவர் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் எழுந்து நின்று கூட இதே சரணத்தை மீண்டுமா நம்ம பாடப்போறோம். உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக தேவனை நம்மை தெரிந்து கொண்டார், அவருடைய வெளிச்சம் நம்மேல் பட்டது, அவர் கண்கள் நம்மேல் பட்டது. ஆமேன். ஹல்லேலூயா. உற்சாகமாய் வாய்களை திறந்து பாடுவோமா? அவர் தேடி ஓடி வந்தார். உங்கள் சத்தம் உயரட்டும். அவர் தேடி ஓடி
தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். அவரை நம்மை புதிய மனிதனாக ஆமென் ஆமென் ராஜா விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். ஒரே எங்களை தேடி ஓடி வந்தீர் ராஜா. வாயிலை சிறந்து சொல்லுவோமா, எங்களை தேடி ஓடி வந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஒரு தகப்பனை போல ஆண்டவரே எங்களை ஆண்டவரே சாங்கினீர், சுமந்தீர், தப்பு வச்சீர், எங்களை தேற்றினீர் ராஜா. ஆண்டவரே அழுகையின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும், ஆண்டவரே மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் என்னை ஒருபோதும் கைவிடாத தேவன், என்னை ஒருபோதும் மறக்காத தேவன், என்னை எப்பொழுதும் ஆண்டவரே நினைத்து கொண்டிருக்கிற தேவன். ஆண்டவரே எப்பொழுதும் என் மதில் உமக்கு கண் முன்னாடி இருக்கிறது ராஜா. ஆண்டவரே ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய அன்பின் அபிஷேகத்தால, ஆண்டவரே உம்முடைய அன்பின் அபிஷேகத்தால ஆண்டவரே எங்களை நிரப்பியிருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம், நன்றிகளை செலுத்துகிறோம். வாய்களை சிறந்து சொல்லுவோமா, தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகள், இந்த 6 மாதமாய் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுவோமா. நன்றி ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி ராஜா. நீர் எங்களை ரட்சித்தீரே ஆண்டவரே, எங்களை ரட்சித்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே பாவ சேற்றில் இருந்த எங்களை ஆண்டவரே தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே. எங்களை ரட்சித்து ஆண்டவரே ராஜாக்களும் ஆண்டவரே ஆசாரியர்களும் மாற்றிருக்கிறீரே. உமக்கு நன்றி 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 ராஜா. எங்களை நீதிமானாய் மாற்றிருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நொறுக்கப்பட்டீரே ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே எவ்வளோ நன்றி சொன்னாலும் போதாது ராஜா. நீர் செய்த நன்மைகளுக்கு ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்கு ராஜா ஆண்டவரே எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது ராஜா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே கோடா கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு ஜெயத்தை தருகிற தேவன் ஆண்டவரே, எங்களுக்கு ஜெயத்தை தருகிற தேவன் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஜெயம் கொடுக்கும் ஆண்டவரே. தேவனே உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு என் வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் கரங்களை தட்டி கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். சொல்லுவோமா, கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு என் வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலமும் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலமும் படைத்தவர்.
ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு என் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு என் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எனக்கு வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு என் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எனக்கு வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு என் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அப்படியே கரங்களை உயர்த்தி எனக்கு வாழ்வளித்த இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். எனக்கு ஜீவன் தந்த இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி அசைத்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இன்னும் உம்மை சொல்லுங்க அறியனுமே. இன்னும் உம்மை அறியனுமே. இன்னும் கிட்டி சேரணுமே. இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிற நாங்கள் இன்னும் உம்மை அறியவும், இன்னும் உம்மை நெருங்கி கிட்டி சேரவும் ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு அதற்கு ஏற்ற வார்த்தைகளை நீர் தந்து அப்பா நீங்கள் எங்களை நடத்த போறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அருமையான பாஸ்டர் ஆண்டவரே, பிரான்சிஸ் மூலமாக நீர்ந்த இந்த உபவாச நாட்களின் நேரங்களில் அப்பா நீ என்ன வார்த்தையை கொடுத்து எங்களோடு கூட பேச போகிறீங்களோ அந்த வார்த்தை இன்னும் உம்மை நெருங்கி கிட்டி சேருகிற வார்த்தையாக, அப்படி எங்களை உந்தி தள்ளுகிற வார்த்தையாக இருக்க போகிறதுக்காக ரெண்டு கரங்களையும் தட்டி சொல்லிருங்க. நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவக்கரம் கூட இருக்கட்டும், நீர் பேசட்டும், நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்கார்வோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை நம்ம பாஸ்டர் பிரான்சிஸ் மூலமாக நம்ம கேட்க போகிறோம். உண்மையான தேவ ஊழியக்காரை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அநேக முறை நம்முடைய சபைக்கு வந்து ஊழியங்களை நிறைவேற்றி இருக்கிறாங்க.
அம்பத்தூர் பகுதியில் ஒரு அருமையான தேவ சபையை ஆயத்தப்படுத்தி நமக்கு அறிந்த நல்ல தெரிந்த கைவல்யம் டேவிட் அவர்களுடைய கிறிஸ்துவின் பேழை அந்த ஸ்தாபனத்தோடு கூட இணைந்து கிளைச்சபையாக அம்பத்தூர் பகுதியில் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் இந்த சபையை தொடர்ந்து கர்த்தர் வளர்த்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எனவே தொடர்ந்து சகோதரனுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. இப்பொழுதும் அருமையான சகோதரனை கொண்டு கர்த்தர் பேச போகிறார். மீண்டும் கரங்களை தட்டி அருமையான தேவதாசனை வரவேற்போமா? க்ளோரி 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 பிரைஸ். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த சாயங்கால வேளையில் மீண்டுமா இந்த ஒரு மாத ஜெபத்தில் உங்களோட கூட இணைந்து அன்று நாமத்தை மிகப்படுத்த கர்த்தர் பாராட்டியிருக்கிற அந்த அன்பிற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உற்சாகமாக இருக்கீங்களா? அல்லேலூயா. ஸோ தேவன் எலியா நார்மலாக சாப்பிட்டா காலையில் சாப்பிட்டா உங்களுக்கு மதியம் பசிக்குது, மதியம் சாப்பிட்டா நைட்டுக்கு பசிக்குது, நார்மலாக நடக்கிற விஷயம். பட் ஆனால் இந்த காகம் சாப்பாடு கொடுத்துச்சுல்ல, எலியாவுக்கு காகம் சாப்பாடு கொடுத்துச்சு. எப்போ கொடுத்துச்சு? விடியற் காலையிலும் சாயங்கால வேளையிலும் காகம் எலியாவுக்கு சாப்பாடு கொடுத்துச்சு. லஞ்சு காகம் கொடுக்கவே இல்லை. ஆமென். ஆனால் எலியா பலனாக இருந்தாரா? அப்போது ஒரு ரகசியம் இருக்குது. காலையில் சாப்பிட்டு சாப்பாடு லஞ்சுக்கு சேர்த்து என்ன பண்ணியிருக்கு? ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்கு. அது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம் இருக்குது. தூதன் வருகிறார். எலியா சோர்ந்து போயிட்டு படுத்துட்டாரு. சோர்ந்து படுத்து அந்த ஏசபேல் நிமித்தம் படுத்துருக்கிறாரு. இப்போ தூதன் சாப்பாடு கொடுக்குறாரு. சாப்பிட்டுட்டு எலியா மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு? படுத்துட்டார். ஃபஸ்ட் டைம். செகண்ட் டைம் சாப்பிட்டுட்டு 40 நாள் இரவு போல் நடந்தாராம். அல்லேலூயா. இப்போ தேவதூதன் கொடுக்குற உணவு பாருங்க, ஒரு வேளை இல்லை, ஒரு நாள் இல்லை, 40 நாள் நடக்கிற அளவுக்கு அந்த ஆகாரத்தில் ஒரு தேவ பலன் இருந்தது. தேவன் சில வேளைகளை கொடுக்குற சில ஆகாரங்கள் நம்ம ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பலனாக இருக்கும். புரிஞ்சவங்க? அல்லேலூயா. ஒரு தூதன் கொடுக்குற சாதாரண ஒரு ஆகாரமே 40 நாட்கள் டே நைட்டாக நடக்க முடியும்னு சொன்னால், நம் ஆத்மாவை நோக்கி, நம் இருதயத்தை நோக்கி தேவன் பேசுகிற சில சத்தியங்கள், சில வார்த்தைகள் நம் ஆத்மாவை உயிர்ப்பித்து பலப்படுத்தி நம் கர்த்தருக்காக அதை ஓட வைக்கும். அது கர்த்தருக்காக நடக்க வச்சோம். கர்த்தர் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நாமம் தொடர்ந்து மகிழ்ப்படுவதாக. நீங்கள் தொடர்ந்து ஆண்டு செய்தியை கேட்டு வரீங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பா. நீங்கள் விசுவாசத்திலையும் சத்தியத்திலையும் பலப்படுகிறீர்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து இந்த சாயங்கால வேளை நம்மோடு கூட பேசுவாராக. அந்த சாயங்கால வேளை நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க நீங்களும் நானும் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படிக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் கர்த்தருடைய சபையிலே, கர்த்தருடைய மந்தையிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. தீமைக்கு தீமையையும், தீமைக்கு தீமையையும், உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும், உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து. அப்ப நீங்கள் நானும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், கர்த்தருடைய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ கர்த்தரிடத்துல அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. என்ன, பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது போல கர்த்தருடைய சமூகத்திலே அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் அறிந்து, அதற்காக நாம் ஒப்பு கொடுத்து, அதற்காக நாம் ஜெபித்து அதை நம்ம சுதந்தரித்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய கடமை. அல்லேலூயா. அந்த வேத வசனத்தின் வெளிச்சத்தில் கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற அந்த நன்மைகளை, அந்த ஆசீர்வாதங்களை அறிந்து நான் சுதந்தரித்துக் கொள்வது அது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கர்த்தருக்கு சாயங்கால வேளையில நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கும், சரீரத்துக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கும், ஆத்மாவுக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ 3 விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தம் வார்த்தையின் ஊடாக நம்மோடு கூட பேசி நம் ஆவி, ஆத்ம, சரீரத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்கள். நம்ம யாரை பின்பற்றணுமா?
வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொண்டவர்கள் ஒரு லிஸ்ட் இருக்கு பைபிளில். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொண்டவர்கள். பாஸ்ட் டென்ஸ். இது என்ன டென்ஸில் இருக்குது? அதை இங்கிலீஷில் போட முடியுமா அந்த வேர்டை? விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவர்களாயிருந்து. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸா? இன்னைக்கு அட் ப்ரெசன்ட். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கும் அநேக லட்சங்கள் கோடிகள் கர்த்தருடைய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் சுதந்திரித்து கொண்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கர்த்தருடைய தாசர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ மனிதர்களே, அப்படிப்பட்ட காரியம் நீங்களும் பின்பற்றி அதே ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, நீங்கள் பின்பற்றுங்க என்று சொல்லி இந்த சாயங்கால வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆமென். அப்போ கொஞ்சம் காலத்தை நம்ம கவனிக்க போகிறோம். எப்படியெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்வது. பைபிள் யாரெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தார்கள், அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்னென்ன விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணாங்க என்று சொல்லி ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேருந்து 1-2 சத்தியங்களை நாம் தியானித்து அதை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். நாம் அதுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அசதியாய் இராமல். அசதினா சோம்பேறித்தனமாக இல்லாமல், டயர்டாயிராம, இந்த 3:30 மணிக்கு 3:45 மணிக்கு அசதி வர்றது சகஜம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தயவு செஞ்சு இந்த மெசேஜ் என்ன பண்ணிடாதீங்க, அசதி ஆயிடாதீங்க. ஏன்னா நீங்கள் அசதி ஆகிட்டீங்களாண்ணா வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை இந்த செஷனில் என்ன பண்ணிடுவீங்க, நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, டயர்டாக இருந்தாலும் கவனமாக அந்த சத்தியத்தை மட்டும் என்ன பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அசதியாயிராம வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் நாம் சுதந்திரித்து கொள்ள போகிறோம். ஆமென். அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் மட்டும் பார்த்துருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஒருவனும் வேசிக்கள்ளனாயும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்றுப்போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவன் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்த வசனம். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். கவனிங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டவர்கள் மிகப்பெரிய லிஸ்ட் இருக்கு பைபிளில். ஆபிரகாமிலிருந்து நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட் வரைக்கும் ஆயிரக்கணக்கான கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டார். இங்கே ஒரு சிலர் பாருங்க, அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. பட் மிஸ் பண்ண லிஸ்ட்ல டாப் லிஸ்ட் யார் இருக்கிறான்னா ஏசா. சொல்லுங்க. ஆமாம், ஒரு ஊசா, ஒரு லூசா. ஏன்னா கர்த்தருக்கு ஆசீர்வாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தும் சான்ஸ் இருந்தும் அந்த சான்ஸை என்ன பண்ணிட்டான். அப்போ லூசர் தானே. ஒரு கேம் நடக்குதுன்னா வின் பண்ணுறவங்க ஜெயிக்கிறாங்க, தோக்க வரவங்க லூசர் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ஏசா ஒரு லூசர். சொல்லுங்க. இல்லை, அழகாக சொல்கிறீங்க. ஏசா ஒரு லூசர். ஏன்னா அந்த சாயங்காலத்தை இப்படி பிரசங்கம் பண்ணால் கொஞ்சம் கலகலப்பாக போகும். அதனால் லைட்டாக அப்படி நம்ம டச் பண்ணும். கர்த்தருக்கு கிருபை செய்வார். கவனிங்க, இந்த ஏசா அவன் தான் மூத்த குமாரன், அவன் தான் சேஷ்ட புத்திர பாகத்துக்கு சுந்தரிக்க பாத்திரவான். அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு தான் வந்திருக்கணும். ஆனால் அவன் செய்த தவறின் நிமித்தம், அவன் அசதியாக இருந்தது நிமித்தம், கர்த்தரை அலட்சியம் பண்ணின நிமித்தம், அசட்டை பண்ணின நிமித்தம் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் இழந்து போனான். ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பியும் அதை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு அதை அவன் மிஸ் பண்ணிட்டான். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஒரு சான்ஸ் கிடைத்தும் கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தும் அதை இழந்து போவது மிகப்பெரிய வேதனையான ஒரு காரியம். இப்போ 2 பேர் லைனில் நிற்கிறாங்க, போஸ்டிங் போடணும். நீங்கள் உங்கள் கம்பெனியில் இருக்கீங்க, உங்களுக்கு கீழே இன்னொருத்தர் இருக்கிறாங்க. உங்களை விட்டுட்டு இன்னொருத்தருக்கு போஸ்டிங் போட்டுட்டா உங்கள் மனசு எப்படி இருக்கும்? வேதனையாக இருக்கும். அச்சோ அச்சோ, எனக்கெல்லாம் அந்த சம்பளம் வந்திருக்கணும், எனக்கெல்லாம் அந்த போஸ்டிங் வந்திருக்கணும், நானெல்லாம் அந்த இடத்துல உட்காந்துருக்கணும், நானெல்லாம் மேனேஜர் ஆகிருக்கணும், நானெல்லாம் ப்ரொமோட் ஆகிருக்கணும், அந்த பிளஸ்ஸிங் எனக்கெல்லாம் வந்திருக்கணும். என்னை தாண்டி இன்னொரு சகோதரருக்கு என்ன பண்ணிடுச்சு, அது போயிடுச்சுன்னு சொல்லி அப்படி அந்த 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 அனுபவத்துக்குள்ள போகிற பிள்ளைகளுக்கு தான் அந்த பெயின் தெரியும். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஏசா ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள பாத்திரவனாக இருந்தும் அவன் செய்த சில மிஸ்டேக்ஸ் நிமித்தம், சில தப்புதல் நிமித்தம், கர்த்தரை அவன் அலட்சியம் பண்ணியது நிமித்தம் அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டான், இழந்து போயிட்டான். அதற்கப்புறம் அவன் கண்ணீர் விடுகிறான், கவலையோடு தேடுகிறான். ஆனாலும் மனமாறுதலை அவன் காணாமல் போனான். அதனால தான் சொல்கிறேன், இந்த சத்தியத்தை கொஞ்சம் கவனித்து கேளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஏசா ஒரு லூசர், அவன் லூஸ் பண்ணிட்டான். அதுக்கு ஒரு பக்கம் கர்த்தருடைய வாக்குத்தத்தமாக இருந்தாலும் அவன் தான் சில தவறு நிமித்தம்
அதை அவன் மிஸ் பண்ணிட்டான். அப்படி நம்ம மிஸ் பண்ணாதபடிக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொண்ட பிள்ளைகளை நாம் ஃபாலோ பண்ணணும், நாம் பின்பற்றணும். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இப்பொழுது பாருங்கள், ஆபிரகாம் வாழ்க்கையிலிருந்து ஒரு 5 சத்தியத்தை இந்த சாயங்கால வேளையில் நம்ம தியானித்து நம்ம அந்த ஆசீர்வாதம் சுதந்திரத்துக்கு கொண்டு போகிறோம். எசேக்கியேல் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 24வது வசனம். மனுபுத்திரனே, இஸ்ரவேல் தேசத்தின் பாழான இடங்களில் உள்ள குடிகள் ஆபிரகாம் ஒருவனாய் இருந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொண்ட போது அதை மட்டும் அலைன் பண்ணுங்க. ஆபிரகாம் ஒருவனாய் இருந்து தேசத்தை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை, கர்த்தர் தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஆசீர்வாதமான தேசத்தை, அந்த சுதந்திரத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அப்ப கர்த்தர் அவனுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதை அவன் பெற்றுக்கொண்டான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஏசவை போல அதை அவன் மிஸ் பண்ணல, அந்த வாய்ப்பை அவன் இழந்து போகல, அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டான். ரொம்ப கவனமாக இருந்து விசுவாசித்து கர்த்தர் சொன்ன கட்டளையில கரெக்டாக கவனிச்சு அதை கை கொண்டு தனக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த நன்மைகளை, அவன் ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நீங்களும் நானும் கர்த்தருடைய சபையில அநேக வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களே கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி வைத்திருக்கிறார். நம்ம கவனிச்சு அதை பெற்றுக்கொள்வது நம்முடைய கடமை. ஆமென். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, சிஸ்டர்ஸ், பிரதர், நீங்க சொல்லுங்க, நீங்க கவனமாக இருந்து ஆபிரகாம் போல உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஆமென், அல்லேலூயா. ஒருபோதும் லூசரா மாறிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அது உங்க மேல அந்த கடமை இருக்கு. அது நீங்க தான் கொஞ்சம் கவனிச்சு அதை கேட்டு நீங்க ஆசீர்வதிக்கப்படணும். இப்போ வாங்க ஆதியாகமத்துக்கு வாங்க. நான் நல்ல வேதத்தை வாசி தியானி பார்த்தேன். என்னோட அறிவு கட்டின விதத்துல 5 முறை 5 டைம்ஸ் தேவனே முகமுகமாய் தரிசனமாகி இந்த ஆபிரகாமோடு பேசி, நான் உனக்கும் சந்ததிக்கும் இந்த கானான் தேசத்தை தருவேன் என்று சொல்லி 5 டைம்ஸ் 5 முறை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எத்தனை முறை? 5 டைம்ஸ். 5 விரல் மாதிரி 5 டைம்ஸ் 5 கால இடைவெளிகளில் கர்த்தரே வாலண்டியா இந்த ஆபிரகாமோடு பேசி அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை, அந்த தேசத்தை ஒரு வாக்கு பண்ணினார். ஆபிரகாம் கேட்டாரா, ஆண்டவர் எனக்கு கானான் தேசத்தை தாங்க? அவன் கேட்டாரா? கேட்கல. ஆனால் அவன் அழைப்பிலேயே அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் மறைத்து வைத்திருந்தார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சபைக்கு வரும்போது நமக்கு ஒன்றும் தெரியாம தான் வரும். ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் நமக்கென்று சில ஆசீர்வாதங்களை, அபிஷேகத்தை, கிருபைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உள்ள என்ட்ராகும்போது குழந்தைய போல என்ட்ராகிறோம். ஆனால் நாள் தான் வளரதான் நமக்கு புரிகிறது, சில விஷயம் விளங்குகிறது. கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக சபைக்குள்ள வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்துக்காக என்னை கர்த்தர் உருவாக்குகிறார், என்னை கொண்டு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார் என்று சொல்லி கொஞ்சம் காலங்கள் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம சபைக்குள்ள உள்ள வருகிறதுனுடைய நோக்கத்தை, அந்த காட்ஸ் பிளானை, அந்த காட்ஸ் விஷனை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆமென். ஸோ ஆபிரகாம் அழைக்கும் போதே கர்த்தர் அவனுக்கு தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணி அவனை அழைக்கிறார். கர்த்தருக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் தான் ஆபிரகாம் கர்த்தர் அழைக்கிறார். உன் இனத்தை விட்டு, உன் தேசத்தை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று சொல்லி அந்த 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அவனை அழைக்கிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு அழைப்பு வருகிறது. அவன் மெசொப்பொத்தாமியா கல்தேயா தேசத்தில் இருக்கிற பொழுதே கர்த்தர் அவனை அழைக்கிறார். அங்கிருந்து அவன் டிராவல் பண்ணி அந்த ஆரான் ஊருக்கு வருகிறான். அந்த ஆரான் ஊரில் அவன் தகப்பன் மரிக்கிறார். மரிச்சதுக்கு ஒரு மறுபடியுமாக அவன் டிராவல் பண்ணி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற அந்த ஊருக்கு அவன் சேருகிறான். 12ஆம் அதிகாரம் 5வது வசனம், 6வது வசனம், 7ஆம் வசனம் பாருங்க. ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கல்தேய தேசத்தில் இருந்தாங்க. அங்கேருந்து ட்ராவல் பண்ணி ஆரான் ஊருக்கு வந்தாங்க. அது ஒரு 750 கிலோமீட்டர். அந்த ஆரான்லேருந்து கானான் தேசத்துக்கு ஒரு 750 கிலோமீட்டர். இப்போ மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் ஆச்சு? 1500 கிலோமீட்டர். நான் பார்த்த வரைக்கும் கூகுளில் செக் பண்ணி பார்க்கும்போது நான் பெற்றுக்கொண்ட விஷயம், கல்தேய தேசத்துலேருந்து அந்த ஆரான் ஊருக்கு ஒரு 750 கிலோமீட்டர். அந்த ஆரான்லேருந்து இங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு ஒரு 750 கிலோமீட்டர். அப்போ கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு எங்கே சேர்ந்து விட்டான்? கானான் தேசத்துக்கு சேர்ந்து புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்து விட்டான். அந்த கானான் தேசம் சேர்ந்த உடனே என்ன நடக்குது பாருங்க, தொடர்ந்து வாசிங்க.
தேசத்தில் சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் மட்டும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார். ஆமா, அந்த சீகேம்ங்கிற ஊருக்கு அவன் வந்த உடனே, அந்த மோரேங்க சமபூமிக்கு வந்த உடனே 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி விட்டார். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். நல்ல கவனிங்க சத்தியத்தை. கர்த்தர் அவனை கல்தேய தேசத்தில் அழைத்து விட்டார். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அப்போ சில 7ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனத்துல அங்கே வந்து புறப்பட்டு ஆரானுக்கு வருகிறான். ஆராந்து புறப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு கானான் தேசத்துல அப்படி காடை வைத்து அந்த சீகம் ஊர்ல போய் அவன் நின்ன உடனே அழைத்த தேவன் தரிசனமாகி விட்டார். அழைத்த தேவசம் வாக்கு பண்ணின தேவன் அங்கு தரிசனமாக பேச ஆரம்பிக்கிறார். ஆபிரகாமே, நான் அழைத்த தேசத்துக்கு நீ வந்து விட்டாய். உன் பாதங்கள் நான் அழைத்த தேசத்தில் பட்டு விட்டது. இப்போ நான் உனக்கு சொல்றேன், நான் உனக்கு வாக்கு பண்றேன், உனக்கும் சந்ததிக்கும் இந்த தேசத்தை நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லி கர்த்தர் தரிசனமாகி ஆபிரகாமோடு பேச ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. எப்பொழுது நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறோம் என்று சொன்னால், நம் கால்கள் எப்பொழுது நம்ம அழைப்பிலே படுகிறதோ, கர்த்தர் நம்ம எதற்காக அழைத்தாரோ, எதற்காக பிடித்தாரோ, அந்த அழைப்பை உணர்ந்து கொண்டு, அந்த அழைப்பை புரிந்து கொண்டு, அந்த பாதையில நடக்கிறதுக்கு நம் கால்களை வைக்கிற பொழுது அழைத்த தேவன் தரிசனமாகிறார். தரிசனமாகிறான், பேசுகிற தேவன் மறுபடியும் வாக்குத்தத்தம் தந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் பாதங்கள், ஆபிரகாமின் பாதம் அந்த வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துல பட்ட உடனே கர்த்தர் தரிசனமாகி விட்டார். நல்ல கவனிங்க. எல்லாருக்கும் ஒரு அழைப்பு இருக்கு. சபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு அவயங்களா இருக்கிறீங்க. ஆமென். நம்ம சரீரத்தில் எத்தனை அவயங்கள் இருக்கு? யாராச்சும் டாக்டர் இருக்கீங்களா? ப்ளீஸ், எனிபடி இன் டாக்டர்? இல்லை, சரி, ரைட். 100க்கும் அதிகமான அவயங்கள் நம்ம சரீரத்தில் இருக்கு. உள்ள அவயங்கள், வெளி அவயங்கள் சொல்லி 100கணக்கான அவயங்களை அப்படி மொத்தமாக ஒரு கூடுகை தான் வச்சு என்ன செய்திருக்கிறார்? சரீரத்தை படைத்திருக்கிறார். ஒவ்வொரு சரீரத்துக்கும் ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. சரீரம் ஒன்று தான், அந்த சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள் அநேகமாக இருக்கிறது. அப்படி ஒரு ஆத்துமாவை, ஒரு குடும்பத்தை கர்த்தர் கொண்டு சபையில வைக்கிற பொழுது ஒரு நோக்கத்தோடு கொண்டு சபையில வைக்கிறார். அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த 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 நோக்கத்தில் அவங்க ஊழியத்தில் காலை வைக்கிற பொழுது கர்த்தர் எதை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதம் அந்த ஆத்துமாவுக்கு, அந்த குடும்பத்துக்கும் பழிக்க ஆரம்பிக்கும். புரிஞ்சுங்க? ஆமென். ஒருவேளை ஜெபிப்பதுக்காக கர்த்தர் சபையில் கொண்டு சேர்த்துருந்தா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போகிறாங்க, உங்கள் இருதயம் போய் ஜெபத்தில் அந்த ப்ரேயர் டீமில் போய் ஜாயின்ட் ஆயிடுவீங்க. சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்காக கர்த்தர் உங்களை அழைத்திருந்தா, உங்களே அறியாமல் அந்த சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியில் ஜாயின்ட் ஆயிடுவீங்க. ஆமென். மியூசிக் கிருபை உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களே அறியாமல் அந்த மியூசிக் டீமில் போய் நீங்கள் ஜாயின்ட் ஆயிடுவீங்க. ஒருவேளை ஆத்துவமாக அதிகமாக இருந்த காஸ்பல் சொன்ன ஆசைப்பட்டீங்களா, உங்களே அறியாமல் அந்த காஸ்பல் டீமில் நீங்கள் போய் ஜாயின்ட் ஆயிடுவீங்க. கர்த்தர் உங்கள் அளவில்லாமல் ஆஸ்வதிக்கிறேன்னு சொன்னால் உங்களே அறியாமல் நீங்கள் கர்த்தருக்காக விதைக்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்புல பாதம் படுகிற பொழுதே கர்த்தர் தரிசனமாகிறார். தரிசனமாகி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கத்தக்க வாக்குத்தத்தங்களை தந்து நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். ஆமென். புரிஞ்சுவங்க. இன்னொரு ரகசியம் சொல்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் நானும் பாஸாக இருக்கிறதுனால கையை பார்த்தா காலுக்கு பிடிக்க மாட்டேங்குது, காலை பார்த்தா கைக்கு பிடிக்க மாட்டேங்குது, கண்ணை பார்த்தா மூக்குக்கு பிடிக்க மாட்டேங்குது, மூக்கை பார்த்தா ஒரு அவயத்தை பார்த்தா இன்னொரு அவயத்துக்கு பிடிக்க மாட்டேங்குது. பகையாக இருக்குது. நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஏசப்பாவுக்கு பிடிச்சிருக்கு. எல்லா அவயங்களையும் ஜீசஸ் பிடிச்சிருக்கு. நமக்கு தான் பிடிக்கல. ஐயோ, என்ன அந்த கை இப்படி இருக்குது, என்ன அந்த கால் இப்படி இருக்குது, என்ன அந்த தலைமுடி இப்படி இருக்குது, என்ன அந்த மூக்கு இப்படி இருக்குது, என்னது கிளி மாதிரி மூக்கு இப்படி இருக்குது, அப்படி என்ன பண்ணுறோம்? குற்றப்படுத்துகிறோம், குறை சொல்கிறோம். நல்லா கவனிங்க. ஒவ்வொரு அவயவத்தையும் கர்த்தரைய சரீரத்தில் வைத்திருக்கிறான். ஒரு நோக்கத்தை வைத்து, ஒரு பிளானை வச்சு கர்த்தர் சரீரத்தில் அவயங்களை என்ன பண்ணியிருக்க, ஒன்றோடு ஒன்று இணைத்திருக்கிறார். கைக்கு கால் பிடிக்காமல் இருக்கலாம், காலுக்கு கை பிடிக்காமல் இருக்கலாம், முகத்தில் சில அவயங்களுக்கு ஒன்று கொண்டு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் அத்தனை ஒன்றாக இணைக்கிற பொழுது தான் இந்த சரீரம் அழகாக மாறுகிறது. புரிந்தவங்க ஒரு அல்லேலூயா. எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஆண்டவர் எனக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தாரு. ஏசப்பாவுக்கு பிடிச்சிருக்கு. அல்லேலூயா. சபைக்கு வர சில குடும்பங்கள் பிடிக்காது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையோ, ஜீசஸ் பிடிச்சிருக்கு. ஆமென். அப்போ ஜீசஸ்க்கே பிடிச்சிச்சு அப்படின்னு நம்ம பேசக்கூடாது. புரிஞ்சவங்க? ஆமென். அல்லேலூயா. அவர் பிடிச்சி தான் கொண்டு வச்சிருக்கிறாரு. ஆமென். சில சுபாங்கள் நிறைய குறை இருக்கு, அது சரி பண்ணிக்குவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்கள் இருக்கிறது. அந்த அவயங்களுக்கு ஒவ்வொரு கடமைகள் இருக்கிறது. அந்த அவயங்கள் அந்த கடமை செய்ய ஆரம்பிக்கிற பொழுது கர்த்தர் தரிசனமாகி பேச ஆரம்பிக்கிறார். அந்த அவயங்களை அந்த நோக்கத்துக்காக கர்த்தர் சிருஷ்டிக்கிறபடினாலே அந்த அவயத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். ஆமென். கர்த்தர் ஏசாயா புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆமென். அழைப்பில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அழைப்பிலேயே
ஒரு blessing இருக்குது. எதுக்காக கர்த்தர் உங்களை அழைத்தாரோ அந்த அழைப்பில் நீங்கள் ட்ராவல் பண்ண ஒப்பு கொடுத்து பாருங்கள், நீங்கள் ஆஸ்வாதமாக இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தயவு செஞ்சு ஒரு காரியத்தை சொல்கிறேன், சண்டே அட்டெண்டன்ஸ் மட்டும் போடாதீங்க. எவ்ரி சண்டே சர்ச்சுக்கு வந்துடும் பாஸ்டர், கரெக்டாக சர்ச்சுக்கு வந்துடும் பாஸ்டர், ரொம்ப நல்லது சிஸ்டர், அது மட்டும் போதாது. ஏதாச்சும் ஒரு மினிஸ்ட்ரியில் நீங்கள் பங்கெடுங்க, ஒரு ஜெபத்தில், ஒரு மினிஸ்ட்ரியில், ஏதோ சம்திங் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியில் சண்டே அட்டெண்டன்ஸ் மட்டும் தயவு செஞ்சு போடாதீங்க. அது அவ்வளோ ஆஸ்வாதமாக இருக்கிறதில்ல. உங்களால் ஈன்ற அளவுக்கு ஏதோ ஒரு ஊழியத்தில் உங்கள் பங்கெடுங்க. கத்தர் அந்த எந்த ஊழியத்தில் பங்கெடுக்க சொல்லி உங்கள் இருதயத்தை கத்தர் பாரப்படுத்துக்கிறான்னு சொல்லி கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அந்த சபைக்குள்ள அந்த டீமோட ஜாயின் பண்ணி அந்த ஊழியத்தில் நீங்கள் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. கத்தருடைய ஆசீர்வாதம் இப்போது இருப்பதை பார்க்கலும் உங்களுக்கு 100 மடங்காக பெருக ஆரம்பிக்கும். புரிஞ்சவங்க ஆமென். ஹல்லேலூயா. சபையில் எப்படி ஜனங்கள் கத்தரை ஆஸ்வதிக்கிறான்னு சொன்னால், அவர்கள் அழைக்கப்பட்ட அழைப்பில் ட்ராவல் பண்ணுகிற பொழுது தான் அவள் இப்போது இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கலும் அந்த ஆசீர்வாதங்கள் 30, 60, 100மாக பெருக ஆரம்பிக்கும். ஆமென். அப்போ உங்கள் அழைப்பை புரிந்து, உங்கள் இருதயம் எப்படி அழைப்பை புரியுது அப்படின்னு சொன்னால் வெரி சிம்பிள். கத்தரே நம்ம இருதயத்தில் அந்த விருப்பத்தையும் செய்கையும் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இல்லை சுட்டு போட்டாலும் பாட்டு வராதல்ல. அப்படி பாட்டுங்க என்ன பண்ணுங்க, குவாலிட்டி பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது. ஆமென் ஆமென். இப்போ நமக்குள்ள சுமாராக பாட வரும், அதனால லைட்டாக அந்த எல்லை பக்கம் போகிறதில்ல. சரி, நம்ம பிரசங்கம் பண்ணுறதா சரி ரைட், அதில் ட்ராவல் பண்ணுவோம். புரிஞ்சுங்க ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். தெரியாத விஷயத்தில் போய் மண்டியை போட்டு என்ன பண்ணக்கூடாது, அதில் படிச்சக்கூடாது. நமக்கு என்ன ஆண்டு கொடுத்துருக்கிறாரோ அதில் ட்ராவல் பண்ணணும். புரிஞ்சுங்க ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, அந்த இருதயத்தில் சில வார்த்தைகளை தருகிறா, சில விருப்பத்தை தருகிறா, சில செய்கைகளை தருகிறா. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களுக்கு விருப்பத்தையும் செய்கையும் தருகிறார். பிலிப்பில் நம்ம வாசிக்கிறோம். கவனிங்க பிள்ளைகளே, உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, கர்த்தர் உங்களுக்கு எதில் பாரப்படுத்துறாரோ அந்த டீம்ல போய் ஜாயின் பண்ணிக்க. வராத குறித்து கவலையே போட வேண்டாம். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். கண்ணுக்கு வாயை குறித்து என்ன கவலை? மறுபடியும் சொல்றேன், கண்ணுக்கு வாயை குறித்து என்ன கவலை நான் கேட்குறேன். கண்ணா இருந்தால் போதுங்க, அது ஆசீர்வாதம் சரீரத்துக்கு. ஆமென். நிறைய பேருக்கு ஐயோ எனக்கு வாயா இல்லையே, என்னால் பேச முடியலையே, நான் பாட முடியலையே, ஆமென், கண்ணை போல பார்க்க முடியலையே, அப்படி கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. உங்களை என்ன அவங்கள வைத்திருக்கிறாரோ நீங்கள் அதில் திருப்தியாக இருங்க, அதிலே ட்ராவல் பண்ணுங்க, அந்த ஒர்க்கை பண்ணுங்க, நீங்கள் ஆஸ்வாதமாக இருப்பீங்க. அல்லேலூயா. எந்த அவயத்தையும் பார்க்க வேண்டாம். நீங்கள் ஒரு அவயம், உங்கள் மேலே ஒரு கிஃப்ட் இருக்குது, உங்கள் மேலே ஒரு கிருபை இருக்குது, நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். புரிஞ்சுவங்க. அல்லேலூயா. ஸோ ஆபிரகாம் ஒருவனாக இருக்கையில் அவனை அழைத்து, அவனை ஆசீர்வதித்து, அவனை பெருக பண்ணினேன். நம்முடைய காலங்களை, நம்முடைய அழைப்பில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அது கரெக்டாக அப்போ எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, எதை பாரப்படுத்துகிறாருன்னு பார்க்கணும். இந்த சபையில், இந்த ஊழியத்தில் நான் எதை செய்யும்படி கர்த்தர் என்னை உணர்த்துகிறார், ஏவுகிறார், பாரப்படுத்துகிறார் என்று சொல்லி அதில் நீங்கள் கண்டுபிடிச்சு அதில் ட்ராவல் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அழைப்பில் ஒரு வாக்குத்தத்தம், அந்த ஆபிரகாமுடைய பாதங்கள் அந்த வாக்குத்தத்தம் நம்ம தேசத்தில் பட்ட உடனே கர்த்தர் வந்து வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவன் ஆசீர்வதித்து கடந்து போனார். முதல் சம்பவம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய அழைப்பில் நம் காலை வைக்கிற பொழுது கர்த்தர் நமக்காக முன்குறித்து வைத்திருக்கிற, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் மாறிவிடுகிறோம். ஆமென். அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேலே நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன். அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேலே நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன். எஸ்ரானா நெகேமியானா எம் மேல கத்தர் கரோ, எஸ்தர்னா தேவோரால் நான் என் மேல கத்தர் கரோ, கொடுக்குங்கரோ வழி நடத்துங்கரோ, காக்குங்கரோ விலகாத கரோ, கொடுக்குங்கரோ வழி நடத்துங்கரோ, காக்குங்கரோ விலகாத கரோ. அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன். அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன். எபிரேயர்ல 6:11 வசனம் வாசித்தோம். நீங்கள் அசதியா, நானும் பார்க்குறேன் 90% ஜனங்க நீ பாடுற ராஜா, பாடு, நீ பாடு, நானும் காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், நீ பாடு, எப்படி பாடுறேன்னு பார்ப்போம் அப்படின்னு உட்காந்துருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் அசதியாக இருந்தால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கொஞ்சம் கைத்தட்டி பாடுவோமா? கொஞ்சம் கஷ்டம்தான், காலையில் உட்காந்துருக்கீங்க. ஆனாலும்
கொஞ்சம் கரலை தட்டி சிரித்த முகமாய் பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேலே நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன். அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேலே நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன். இஸ்ரானா நெகேமியானா என் மேலே கத்தகரோ. இஸ்ரானா தேபோரானா என் மேலே கத்தகரோ. கொடுக்குங்கரோ வழி நடத்துங்கரோ. காக்குங்கரோ விலகாத கரோ. கொடுக்குங்கரோ வழி நடத்தும் கரம். காக்குங்கரோ விலகாத கரோ. அந்த கண்டாம்படிய மேல நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன். அந்த கண்டாம்படிய மேல நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன். ஆமென், ஆமென். அப்போ வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு முதலாவது உங்கள் அழைப்பை கண்டுபிடித்து, அந்த அழைப்பு கர்த்தர் அந்த சபையில் எதில் உங்களை பாரப்படுத்துகிறாரோ அதில் இணைந்து கொள்ளுங்க, அதில் ட்ராவல் பண்ணுங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பரிபூர்ணமாய் சம்பூர்ணமாய் முழுமையாய் நீங்கள் சுதந்திரிக்க முடியும். அதிலே அசதியாக இல்லாதீங்கள். ஆமென். ஜெபிக்கிறதுக்காக கர்த்தர் உங்களை பாரப்படுத்தி அழைச்சிருந்தாருன்னா கம்பல்சரி ப்ரேயர் டீமில் என்ன பண்ணிடுங்க, ஜாயின் பண்ணிடுங்க. சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிக்கு அழைச்சிருந்தா கம்பல்சரி என்ன பண்ணிடுங்க, அதில் போய் ஜாயின் பண்ணிடுங்க. அந்த மியூசிக் டீமில் கொயர் டீமில் அழைச்சிருந்தா அதில் ஜாயின் பண்ணுங்க. ஒரு ப்ரைஸில் நடத்துவதற்கு உங்களுக்கு கிருபை இருந்துச்சுன்னா பாஸ்டர் அண்டரில் அந்த ப்ரைஸில் நடத்துவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. இல்லை நல்லா என்னால் உழைக்க முடியும், சம்பாதிக்க முடியும், கொடுக்க முடியும்னா அதில் நீங்கள் கவனமாக இருங்க. யாருக்கும் தெரியாமல் வலது கை கொடுப்பது அப்படி சைலண்ட்டாக சீக்கிரட்டாக கொடுத்துட்டே இருங்க. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சீக்கிரட்டாக கொடுக்கணும், அந்த யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக கொடுக்கணும். அப்படி கொடுத்து பாருங்க, எங்கள் அளவில் நம்ம ஆஸ்வதிக்கப்படுவீங்க. ஆமே. ஃபஸ்ட். செகண்டு, ஆதியாகமம் புஸ்தகம் 5 முறை சொல்லியிருக்கேன். 5 முறை கர்த்தர் அந்த ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அந்த தேசத்தை தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். 2வது முறை ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம். அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனை நடக்குது? லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்துச்சு, சண்டை வருது. 2 பேருமே ஆஸ்வதிக்கப்பட்டுட்டாங்க, 2 பேருமே பெருகிட்டாங்க. அவங்களை ஒருமித்து இருக்கிறதுக்கு ஒரு நெருக்கமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. ஆமென். ஆபிரகாமை ஆஸ்வதிச்சிட்டாரு, ஆபிரகாம் ஒட்டிக்கிட்டு வந்த லோத்தையும் ஆஸ்வதிச்சிட்டாரு. இப்போ 2 பேருமே ஆஸ்வதிச்சதுனால ஒரு வீட்டில் என்ன பண்ண முடியல, ஒரே நெருக்கமாக இருக்குது. ஆமென். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அப்போ ஆபிரகாம் கர்த்தருடைய தாசனாக இருந்ததுனால கூப்பிட்டு, அப்பா வேண்டாம், நம்ம சகோதரா இருக்கிறோம், நீ பிரிஞ்சு என்ன பண்ணிடு, போயிடு. நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் அப்படின்னு சொல்ல. அந்த வசனம் எப்படி இருக்குது? நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் இடது போகிறேன், நீ ரைட் சைடில் போனால் லெஃப்ட்டில் போகிறேன், நீ லெஃப்ட்டில் போனால் நான் ரைட்டில் போகிறேன், உனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன், நீ ட்ராவல் பண்ணி போ அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமை லோத்துவை சமாதானமாக பிளஸ் பண்ணி அமுச்சு வச்சுட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. போ அமுச்ச உடனே பரலோகம் வந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. அந்த லோத்து பிரிஞ்சு போன உடனே அந்த ஸ்தோத்திரம் 14 வசனம் வாசிங்க. 13:14 ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு, லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி. பாருங்க அந்த செகண்ட்ல என்ன கவனிங்க. லோத்து பல வருஷமா டிராவல் பண்ணி, ஏற்கனவே சொல்லிருக்கேன் 1500 கிலோமீட்டர். 1500 கிலோமீட்டர் லோத்து யார் கூட டிராவல் பண்ணியாச்சு? ஆபிரகாம் கூட டிராவல் பண்ணியாச்சு. அவ்வளோ மைண்ட் சப்போர்ட். ஒரு சொந்த சகோதரன் அந்நிய தேசத்தில் போயிருக்கிறாங்க. பல விதத்தில் ஒத்தாசையாக இருந்தவன், எல்லா விதத்திலையும் அனுகூலமாக இருந்தவன், எல்லா விதத்திலையும் ஒரு சப்போர்ட்டாக இருந்தவன். அவன் பிரிஞ்ச உடனே இப்போ யாருக்கு வருத்தமாக இருந்திருக்கும்? ஆபிரகாமுக்கு வருத்தமாக இருந்திருக்கும். சே, இத்தனை வருஷமா சகோதரன் கூட இருந்தானே, இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணி வந்தானே, 1500 கிலோமீட்டர் நம்ம கூட ட்ராவல் பண்ணி வந்துட்டானே, இப்போ திடீர்னு பிரிஞ்சு போகிறானே என்று சொல்லி மனசுக்குள்ள சின்ன அந்த வருத்தம் வந்த உடனே அழைத்த தேவன் தரிசனமாகிறார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்துல இருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். இது வரைக்கும் ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அந்த லோத்தை பிரிஞ்ச உடனே கர்த்தர் மறுபடியும் வாக்கு பண்ணுகிறார். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை நான் வாக்குத்தத்தம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. நீ தேசத்தை நீளம் அகலம் எம்மட்டும் நடந்து திரி, அதை நான் உனக்கு என்ன செய்ய போறேன், தருகிறேன். கர்த்தர் வாக்கு பண்ணுகிறேன். நல்ல கவனிங்க. அப்ப இந்த லோத்து ஆபிரகாமை ஒட்டி கொண்டிருப்பது யாருக்கு பிரியமில்லை? யாருக்கு பிரியமில்லை? லோத்து பாவியா நீதிமானா? துன்மார்க்கனா நீதிமானா? நீதிமான் கூட ஐக்கியம் வச்சுக்கணுமா வச்சுக்கூடாதா? ஒரு நீதிமான் கூட
ஐக்கியம் வச்சுக்கணும். ஒரு துன்மார்க்கன்னா விலகி இருக்கலாம், ஒரு பாவின்னா விலகி இருக்கலாம், ஒரு பரியாசக்காரன்னா விலகி இருக்கலாம். நீதிமான லோத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறா? ரட்சித்தான் பைபிள் சொல்லுது. ஆனால் இந்த லோத்து பிரிஞ்ச உடனே பரலோகத்துக்கு ஒரே சந்தோஷம். அந்த லோத்து பிரிக்கப்பட்ட உடனே கர்த்தர் மறுபடியும் வருகிறான். ஆபிரகாமே, உன் கண்களை ஏறெடுத்துப்பார், தேசத்தை நீளம் அகலம் எம்முட்டு நடந்து தெரி, அது எல்லாவற்றையும் நான் உனக்கு தருகிறேன்னு சொல்லி கர்த்தர் மறுபடியுமாக இந்த ஆபிரகாமை பிளஸ் பண்ணுகிறார், வாக்கு பண்ணுகிறார். அப்படின்னா இந்த லோத்து ஆபிரகாமோட ஒட்டி கொண்டிருப்பது பரலோக தேவனுக்கு பிரியம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க கூட தேவ சித்தம் இல்லாமல் ஒட்டிக்கிட்டு இருக்கிற நீதிமானா இருந்தாலும் அவங்க பிரிஞ்சு போவாங்க. அப்பா 4 அலையிலே வந்துச்சு. ஒரு பாவி பிரிஞ்சு போகலாங்க, ஒரு துரோகி பிரிஞ்சு போகலாம், ஒரு பரியாசகர் பிரிஞ்சு போகலாம், ஒரு பாவிகள் பிரிந்து போகலாம். இவன் நீதிமான், அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறான். ஆனால் கர்த்தர் அந்த ஆபிரகாம் அழைக்கும் போதே நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான்னு சொன்னார். இவன் என்ன பண்ணிட்டான்? லோத்துவை எக்ஸ்ட்ரா கூட்டிகிட்டு வந்துட்டான். அல்லேலூயா. அது கர்த்தருக்கு பிடிக்கல. கர்த்தருக்கு பிடிக்காத நபர்கள் உங்கள் வாழ்க்கை விட்டு பிரிக்கப்படுவார்கள். இது யாரோ அந்த வார்த்தை யாருக்கோ, ஒருவேளை நீதிமானா இருக்கலாம், பக்கத்து சர்ச்சு விசுவாசியா இருக்கலாம், அல்லேலூயா, ஒரு ஊழியக்காரனா இருக்கலாம், சில ரகசியமாக காண்டிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு தோத்திரம். யாரை வேணாலும் இருக்கலாம். ஆனால் யாராக இருந்தாலும் கர்த்தருடைய பர்மிஷன் இல்லாமல் ஆபிரகாம் கூட ஒட்டிக்கிட்டாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் இருப்பாங்க. கர்த்தர் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பது பிளான் பண்ணிட்டாருன்னா லோத்தை பிரிக்காம விட மாட்டார். சண்டை வரும், வாக்குவாதம் வரும், கம்முன்னு விட்டுருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். புரிஞ்சவங்க ஆமென், அல்லேலூயா. அதனால் அந்த சர்ச்சு பிலிவர், இந்த சர்ச்சு பிலிவர், அந்த பாஸ் அதெல்லாம் விட்டுருங்க. ஆபிரகாம் இருந்தான்னா அவனுக்கு ஆசீர்வாதம் நிச்சயம். 4 இடத்துல ஃபெல்லோஷிப் வைக்காதுங்க, ஒரு ஃபெல்லோஷிப்பில் இருங்க, ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் போடணும், 4 ஸ்கூலில் அட்மிஷன் போடுங்க பார்ப்போம். பிள்ளை ஃபஸ்ட்டு பீரியட் ஒரு ஸ்கூலில், 2வது பீரியட் ஒரு ஸ்கூலில், 3வது பீரியட் ஒரு ஸ்கூலில், 4வது பீரியட் ஒரு ஸ்கூலில். பிள்ளை சூப்பராக படிக்குங்க. புரிஞ்சுங்க, அல்லேலூயா. ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் போடுங்க பிள்ளைய. ஆமென். மேய்ப்போட சத்தம் அப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. கவனிங்க, இந்த லோத்து நீதிமான் கர்த்தருடைய தாசன் தான், இறுதியில் வாதிக்கப்பட்டவன் தான். ஆனால் தேவ சித்தம் இல்லாமல் ஆபிரகாமன் கூட ஒட்டி இருக்கிறான். கர்த்தர் பார்த்தாரு, சின்ன ப்ராப்ளம் வருது, அவன் பிரிக்கப்படுகிறான். அவன் பிரிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறான். ஆமென். சில வசனத்தை கவனிங்க. யூதா புஸ்தகம், அதுக்கு 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. ஆமென். நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கு பிரிந்து போனார். சில ஆத்மாக்கள் ரொம்ப நேரம் போராடிட்டு இருக்க முடியாது. நானும் பாஸ்ட் ஊழியத்தில் இருக்கிறதுனால சில ஆட்கள் கொஞ்ச நாட்கள் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்க. தேவ சித்தம் இல்லாமல் நம்மோடு இணைக்கப்பட்டவர்கள் தேவ சித்தத்தின்படி பிரிக்கப்படுகிறார்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவ சித்தம் இல்லாமல் நம்மோடு கூட இணைக்கப்பட்டவர்கள் தேவ சித்தத்தின்படி நம்ம விட்டு பிரிக்கப்படுகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. அது ஆகாரம் ஒரு சாட்சி. யார் ஒரு சாட்சி? ஆகாரம் ஒரு சாட்சி. தேவ சித்தம் இல்லாமல் ஆபிரகாமோடு இணைக்கப்பட்டவள் ஆகார், தேவ சித்தத்தின்படி அவள் பிரிக்கப்படுகிறாள். அந்த ஆகாரும் லோத்தும் பிரிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் இந்த ஆபிரகாமை விசேஷமாய் ஆசீர்வதித்தார். தேவ சித்தம் இல்லாமல் சில உறவுகள் உங்களுக்கு ஒட்டி கொண்டு இருக்கும் என்று சொன்னால், சில ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு இடலாக இருக்குது என்று சொன்னால், ஒருவேளை தேவனுக்கு அது இடலாக இருக்கும் என்று சொன்னால், இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. அவங்களை பிரிஞ்சு போனால் விட்டுடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ அழைக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனால் விசேஷம் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் தேவ சித்தம் இல்லாமல் எந்த உறவுகள் நம்மோடு கூட சேர்த்துக்கொள்ளக்கூடாது. தேவ பர்மிஷன் இல்லாமல் எந்த ஒரு பொருட்களையும் வீட்டில் நம்ம வாங்கி போடக்கூடாது. தேவ பர்மிஷன் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது. கர்த்தருக்கு சொல்றது, அப்படி நம்ம ஜெபித்து காத்திருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் நம்ம வாழ்க்கையில் பரிபூர்ண சமாதானம் இருக்கும். அநேக பிள்ளைங்க சமாதானம் இழந்து போகிறது காரணம் இதுதான். இந்த இடத்துல தான் நிறைய மிஸ் பண்ணிடுறோம். நாம்பளா விரும்பி, நாம்பளா ஆசைப்பட்டு, நாம்பளா ஒரு காரியத்தை செய்து சமாதி இழந்து போகிற பிள்ளைகள் உண்டு. அப்படி அல்ல, காத்திருந்து பொறுத்திருந்து ஜெபித்து கர்த்தர் கரத்தில் இருந்து காரியங்கள் வாய்க்கிற பொழுது பரிபூர்ண சமாதானமாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. யூதா புஸ்தகம் யூதாவில் எத்தனை அதிகாரம் இருக்கு? வெரி குட், ஒரே அதிகாரம் தான் இருக்கு. 16 முதல் 19 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்கள், தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்கள் நம்ம விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. முறுமுறுக்கிறது இஸ்ரவேல் ஜனத்துடைய பாவம். முறுமுறுப்பதும்
முறையிடுவதும் விபச்சார பாவத்துக்கு இணையான பாவங்கள் வேதத்தில். ஏன்னா அதான் இஸ்ரேலுடைய மரணத்துக்கு ஏதான பாவத்தின் லிஸ்ட்டில் அதான் டாப் லிஸ்ட். முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் நம்ம விட்டு என்ன செய்வார், ரொம்ப நாளைக்கு நம்ம கூட ட்ராவல் பண்ண முடியாது. அதே போல் தங்கள் இச்சைகளை சுய இச்சையின்படி வாழுகிறவர்களும் ரொம்ப நாளைக்கு ட்ராவல் பண்ண முடியாது. மனம் திரும்பிட்டாங்கன்னா ஓகே, மனம் திரும்ப மறுத்து விட்டால் அவர்கள் என்ன செய்ய முடியாது, தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட சபையோடு கூட ட்ராவல் பண்ணுவது முடியாது. அப்போ தங்கள் சுய இச்சைகளின்படி நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இவருடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், இருமாப்பானவைகளை பேசுமா. அப்பா, தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். ஆமா, என்ன எப்படி பேசுறாங்களா, முகஸ்துதி எப்படி பேசுறாங்களா, இருமாப்பா. இருமாப்பான்னா அந்த தமிழ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம், பெருமை. பெருமையா பேசுறாங்களாம். என்ன பெருமை பேசுறாங்க, ஏதோ பேசுறாங்க, அல்லேலூயா, பெருமையா பேசிக்கிறாங்க, ரொம்ப பெருமையா பேசிக்கிறாங்க, இருமாப்பா பேசுறாங்க. தற்பொழிவுக்காக என்ன செய்யறாங்க, முகஸ்துதி பண்றாங்க. தொடர்ந்து வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் அப்படிங்கறதான் கர்த்தர் நமக்கு சொல்ல வாக்குது. அடுத்து கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. அப்போஸ்தலர் சொல்லி வச்சிருக்கிறாங்க, இந்த கடைசி நாட்கள்ல தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்களே அப்படின்னு பைபிள் அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சிருக்கு. இன்னைக்கு நேற்று நான் சலூன் கடைக்கு போயிருந்தேன். எனக்கு முன்னாடி 2 பேர் வெயிட் பண்ணாங்க. நான் வெயிட் பண்ணி அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து வாசித்துட்டேன். ஒரு 10 நிமிஷம் தான் வாசிருப்பேன். இவ்வளோ குப்பை இருந்துச்சு அதில். அல்லேலூயா. பக்கத்துக்கு பக்கம் விபச்சாரம், பக்கத்துக்கு பக்கம் கொலை. நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க 1-2 தான், நீங்களா பாக்கியவான்கள். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சது படிக்காமல் இருக்கிறதே நல்லது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் படிச்சிருப்பேன் நான். அவ்வளோ அசுத்தம், அவ்வளோ பாவத்தை என்ன பண்ணியிருக்கான், எழுதி வச்சிருக்கிறான். அது உலகத்தாருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் எப்போ சொன்னேன், கோழி தான் போய் என்ன பண்ணோம், குப்பையை லாஸ்ட் டைம் வர சொன்னோம், கோழி தான் போய் என்ன பண்ணோம், குப்பையை கிளறிட்டு இருக்கோம். புறாக்கள் தானியத்தை சாப்பிடும். அல்லேலூயா. உலக மனுஷன் கோழியை போல குப்பையை கிளறிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் வான் புறாக்களாக நல்ல விசேஷ சத்தியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தங்கள் கடைசி நாட்களில் துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்களாம், 19 வசனம் சொல்கிறது, இவர்கள் தான் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் பரிசுத்த ஆவி இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். லோத்து பிரிஞ்சு போனா போகட்டும், அவன் நீதிமான் தான். ஆனால் அழைக்கப்பட்ட ஆபிரகாம் கூட ஒட்டி கொண்டு வந்து விட்டான். தேவ சித்தம் இல்லாமல் அந்த நீதிமான் இணைக்கப்பட்டு விட்டான். அவன் பிரிந்து போகட்டும். தங்கள் சுய இச்சையில் நடக்கிற துன்மார்க்கர்கள் பிரிந்து போகட்டும். ஜென்ம சுபாவத்தார்கள் பிரிந்து போகட்டும். தேவ ஆவில்லாதவர்கள், ரட்சிப்பில்லாதவர்கள், மனம் திரும்ப மறுக்கிறவர்கள் பிரிந்து போகட்டும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா. புரிஞ்சவங்க அல்லேலூயா. நீதிமான்கள் நம்மோடு கூட இணைக்கப்படட்டும். கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவர்கள் நம்மோடு கூட இணைக்கப்படட்டும். தேவ சித்தத்தின்படி சில ஆத்துமாக்களும் சில கிருபைகள் நன்மைகளும் நம்மோடு இணைக்கப்படட்டும். தேவ சித்தம் இல்லாத எல்லாமே நம்ம வாழ்க்கை விட்டு பிரிந்து போவது, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் லோத்து பிரிஞ்ச உடனே கர்த்தர் ஆபிரகாமை சந்தோஷமா பிளஸ் பண்றா. இதுதான் மகனை எனக்கு வேணும். இவன் இத்தனை வருஷமா ஒட்டிக்கிட்டான், ஆனா நீதிமான் தான் சும்மா விட்டுட்டேன், இல்லைன்னா புரியல. அல்லேலூயா. கதையை முடிச்சுப்பார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அவன் நீதிமானதுனால ஆபிரகாம் கொஞ்ச நாள் டிராவல் பண்ணுறதுக்கு விட்டுட்டாரு. அவனை பிரிஞ்சு போனதுக்கப்புறம் ஆண்டவர் சந்தோஷமாக இந்த ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் 2வது சத்தியம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் அவன் பாதங்கள் பட்ட உடனே அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம அழைப்பில் நம் கால்கள் படுகிற பொழுது, அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு நம்ம பிரயாசப்படுகிற பொழுது நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறோம். 1. 2வது, தேவ சித்தத்தின்படி சில மனிதர்கள், சில உறவுகள், சில கிரைகள் நம்ம வாழ்க்கை விட்டு பிரிக்கப்படுகிற பொழுது நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறோம். 3வது ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். நல்லா கவனிங்க. 17ஆம் அதிகாரத்தை அடிச்சு 12ஆம் அதிகாரத்தை அழைக்கிறார். இங்க 15ஆம் அதிகாரம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. நான் தியானிச்ச வரைக்கும் 15ஆம் அதிகாரம் வருகிற போது கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த 16ஆம் அதிகாரம் முடிகிற பொழுது ஆபிரகாம் வயசு 86. இப்போ 75 ஒரு 10 வருஷம் ஆட் பண்ண கூட 85 வயசு. 85 வயதாக இருக்கிற பொழுது கர்த்தர் பேசுகிறார், ஆபிரகாமே, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும்
உனக்கு மகா பெரிய பலன். அவன் பார்க்குறான், போங்காண்டவரே 10 வருஷமா இதே கதை. என்ன கதை? நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், நான் உனக்கு பெரிய பலனாக இருக்கிறேன். இதே கதை 10 வருஷமா. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 10 வருஷமாவா இப்படி? ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா அவன் எதிர்பார்த்த காரியம் இன்னும் நடக்கலை. சில பிள்ளைகளோட வாழ்க்கையில் எதிர்பார்த்த காரியம் நடக்காது, ஆனால் ஆண்டு பேசிக்கிட்டே இருப்பார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். 10 வருஷமா ஆபிரகாம் வெயிட் பண்ணுறான் ஒரு ஈசாக்குக்காக. கத்தரும் சோர்ந்து போகலை. தொடர்ந்து வரும்போதெல்லாம் கவலைப்படாத ஆபிரகாம், கண்டிப்பாக நான் தரேன், நான் தர மாட்டேன்னு சொல்லவே இல்லை. இப்பயே சொல்கிறேன், நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், நான் உனக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறேன், நீ டோன்ட் வரி, நான் ஏற்ற காலத்து உனக்கு என்ன தருவேன்? ஒரு ஈசாக்க தருவேன், உனக்குள்ள சந்ததிக்குள்ள தான் வானத்து நட்சத்திரங்கள் போல நான் பெருக பண்ணுகிறேன், டோன்ட் வரி அப்படிங்கிறாரு. ஆனால் ஆபிரகாமுக்கு அது ஜீர்ணிக்கவே முடியல. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். சோர்ந்து போயிட்டார். போங்காண்டவரே 10 வருஷமா ஒரே ஸ்டோரி, ஒரே வாக்கு தத்துவம், ஒரே காரியம், திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கிறீங்க, வேற ஏதாச்சும் என்ன பண்ணுங்க, மாற்றி பேசுங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவன் டயர்ட் ஆகிட்டு ஒரு வார்த்தை ரிட்டன் அடிக்கிறான் பாருங்க. என்ன வார்த்தை சொல்றாருன்னா 2வது வசனத்துல, அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே. பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான். இந்த எலியேசர் தான் பிள்ளை போல இருக்கிறான். எனக்கு என்ன பண்ணல நீங்க? எனக்கு என்ன பண்ணல நீங்க? ஒரு பிள்ளை வாக்கியம் தரல. எத்தனை வருஷமா தரல? 10 வருஷமா தரல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆபிரகாமே, நான் கூட இருக்கிறேன்ப்பா, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன்ப்பா, நான் உனக்கு பெலனாக இருக்கிறேன்ப்பா, டோன்ட் வரிப்பா, நான் தரேன்ப்பா அப்படின்னு 10 வருஷமா சொல்லிட்டே இருக்கிறேன். கேட்டு கேட்டு காது என்னாயிடுச்சு, புளிச்சு போச்சு. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த வாக்குத்தத்தை கேட்டு கேட்டு ஆபிரகாம் டயர்ட் ஆகிட்டார். ஆண்டவர் உற்சாகமாக சொல்ல, டோன்ட் வரி ஆபிரகாம், ஐ வில் வித் யூ, நான் கூட இருக்கிறேன், நான் பிளஸ் பண்ணுறேன், கேடகமாக இருக்கிறேன், டோன்ட் வரி, நான் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் உற்சாகமாக பேசுகிறாரு. ஆபிரகாம் கேட்டு கேட்டு புளிச்சு போய், ஆண்டவர் இங்கே பாருங்க, என் பக்கத்தில் அந்த வேலைக்காரன் இருக்கிறான், எலியேசர் இருக்கிறான், அவனை என்ன செஞ்சுருக்கேன்? அவனை ப்ளஸ் பண்ணுங்க அப்படிங்க. இல்லை, நான் எலியேசர்லாம் ப்ளஸ் பண்ண மாட்டேன், நான் உன்னை தான் ப்ளஸ் பண்ணுவேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவர் மனம் மாறுகிறதுக்கு மனுபுத்திரன் அல்ல. அதனால் வெயிட் பண்ணுறாரு ஆண்டவர். டோன்ட் வரி ஆபிரகாமே, நான் உனக்கு அப்படி இல்லை, நான் உனக்கு தந்த சந்ததியை தருவேன்னு சொல்லி மறுபடியும் வாக்கு பண்ணுகிறார். 7வது வசனம், அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். சில பிள்ளைகளுக்கு கதை சொன்னா ரொம்ப பிடிக்கும்ல. கதை சொன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு உட்கார வச்சு கதை சொன்னா, அப்படியே டாடி, அப்படியே டாடி, சூப்பர் டாடி, எஸ் நம்ம பிள்ளைங்க அப்படி. ஆபிரகாம் உட்கார வச்சு, ஆபிரகாம் வா உட்காரு, அங்கே பாரு, நட்சத்திரம் தெரியுதா ஆண்டவரே, எவ்வளோ என்ன பார்ப்போம், இன்னும் நிறையா இருக்குது ஆண்டவரே. உட்காந்து பேசிக்கிறாங்க, கதை பேசி கடைசி சொல்கிறாரு, உன்னை அங்கே கல்தே ஊர்னு அழைச்சி வந்தேன் தெரியுமா, நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். எதுக்கு கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? இந்த தேசத்தை கொடுப்பதுக்கு. அப்படி ஆண்டு என்ன செய்கிறார்? பக்குவமாக ஒரு குழந்தைக்கு சொல்கிறத போல் ஆண்டு என்ன செய்கிறார்? நைஸாக என்ன பண்ணிகிட்டே இருக்கிறார், பேசிக்கிட்டே இருக்கிறார். அந்த கதை கேட்க ஆபிரகாமுக்கு என்ன ஆயிடுச்சு? இப்போ மனசுக்குள்ள பெரிய சந்தோஷம். அடாடா, ஆண்டவர் பேசுகிறார், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நட்சத்திரங்கள்லாம் சூப்பராக இருக்குது, ஆம் எஸ் லார்ட், அற்புதமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது, வெரி குட், தேங்க்யூ, பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. மெசேஜ் கேட்கும்போது ஆமேன் அவன் சொல்கிறான்ல, சில நல்ல வார்த்தையில் வரும்போது எஸ் பிரைஸ் லார்ட், சூப்பரான செய்தி, எனக்குன்னே ஆண்டவர் பேசியிருக்கிறார், எனக்காக ஆண்டவர் பேசினார், ஆமேன் ஆண்டவரே, பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. வீட்டுக்கு போனால் என்னையே காணும், வட்டி தொல்லையாக இருக்குது, புருஷன் பிரச்சனையாக இருக்கிறான், ஐயோ ஆண்டவரே. அங்கே கேட்கும்போது ஃபயராக இருந்துச்சு ஆண்டவரே, ஆனால் வீட்டுக்கு வந்தால் ஃபயரெல்லாம் போச்சு ஆண்டவரே. மறுபடியும் ஆண்டவர் பேசும்போது மறுபடியும் ஒரு ஃபயராக வருது. ஆமேன், ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவர் பேச பேச ஆபிரகாம் மனசு பொங்குது விசுவாசத்தினால், விசுவாசம் நிறையுது. ஆமேன், ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட் அப்படிங்கிறான், சந்தோஷப்படுறான், உற்சாகம் அடைகிறான். கர்த்தர் சொல்லும் போது அப்புறம் ஆண்டு தொடர்ந்து பேசுகிறாரு, உன்னை அந்த ஊர்லேருந்து அழைச்சி வந்தது நான் தான், நீ வெயிட் பண்ணு, நான் உன்னை பிளஸ் பண்ண போகிறேன். ஆமேன். அதுக்கு அடையாளமாக ஒரு உடன்படிக்கை செய்கிறார். என்ன உடன்படிக்கை செய்கிறார்? தொடர்ந்து வாசிங்க, நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன். 3 வயது கிடாரி, 3 வயது ஆட்டுக்கடா, காட்டுப்புறம் எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படி 2ஆக வெட்டி, அந்த காலத்து வழக்கமாக தமிழ்நாட்டில் வாழை மரம் கட்டி கல்யாணம் பண்ணுறோம், மஞ்சள் பூசி சம்திங் சில சடங்காச்சாரம் செய்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி ஆபிரகாம் வாழ்ந்த நாட்களில் ஒரு காரியத்தை உடன்படிக்கை செய்கிற பொழுது அவர் மிருகத்தை கொண்டு வந்து 2ஆக துண்டிச்சு, இந்த பக்கம் ஒரு பாட்டு, அந்த பக்கம் ஒரு பாட்டு, அந்த ரத்தம் சிந்தி இருக்கும், அந்த ரத்தத்தில் நடந்து உடன்படிக்கை செய்வாங்களாம். புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா.
அது அவங்களுடைய பழக்கம். ஸோ அந்த பழக்கத்தை இப்போ ஆண்டு சொல்கிறாரு, அந்த ஆட்டு கடாவை கொண்டு வா, அந்த கிடாரை கொண்டு வா, 2 வெட்டி 2 பக்கம் வை, நீ நானும் சேர்ந்து நடந்து நாம் இருவரும் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வோம், அந்த உடன்படிக்கையின்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஸோ தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, சர்வ வல்ல தேவன் தன்னை தாழ்த்தி இறங்கி வந்து ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை தருவேன் என்று சொல்லி அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக அந்த உலகத்தின் வழக்கத்தையே கர்த்தர் பயன்படுத்தி அவனோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த உடன்படிக்கை செய்த பொழுது தொடர்ந்து வாசித்து பாருங்க, அந்த 11வது வசனம். பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின, பறவைகள் அந்த உடல்களின் மேல் வந்து இறங்கின, அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். இந்த அதிகாரம் ஃபுல்லாக நிறைய ஆவிக்குரிய ரகசியங்கள் இருக்குது. ஸோ இது இயேசு கிறிஸ்து நம்மோடு செய்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த உடன்படிக்கை மூலமாக தான் நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச் நம்ம ஆஸ்வதிக்கப்படுகிறோம். அந்த தேச சுதந்திரிக்க கூடாதபடிக்கு பறவைகள் அந்த உடல்கள் மேல் இறங்கின. அந்த வழியருகே விதைக்கப்பட்ட விதைகளை வானத்து பறவைகள், ஆகாயத்து பறவைகள் வந்து பட்சித்து போட்டன என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 6:12 வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் நம்மோடு கூட போராடுகிறது, யுத்தம் பண்ணுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அந்த வாக்கு தத்துவத்தை கர்த்தர் அந்த தேசத்தை வாக்கு பண்ணுகிறார். அந்த வாக்கு தத்துவத்துக்கு விரோதமாக அந்த சில ஆகாயத்து பறவைகள் வந்து அந்த ஸ்தோத்திர உடன்படிக்கை மேலே இறங்கி அதை தீட்டுப்படுத்த பார்க்கிறது. ஆனால் ஆபிரகாம் விழித்து கொண்டு அந்த பறவைகளை துரத்தினான். சொல்லுங்க, பறவைகளை துரத்தினான். ஏன் துரத்தினான்? அது அந்த பலியை, அந்த உடன்படிக்கையை தீட்டுப்படுத்த பார்க்கிறது, அந்த பலியை அது திருட பார்க்கிறது, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு அது யுத்தம் பண்ணுகிறது, அது போராடுகிறது. அதனால ஆபிரகாம் பார்த்தான், அந்த பறவைகள் அந்த பலியை தீட்டுப்படுத்தாதபடிக்கு, அந்த பறவைகள் அந்த பலியை திருடி கொண்டு போகாதபடிக்கு ஆபிரகாம் அந்த பறவைகளை துரத்தி விட்டான். லூக்கா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் எனக்குள் இருக்கிறது, நம்மிடத்துல வந்திருக்கிறது. அப்ப தேவனுடைய அதிகாரத்தினால, தேவனுடைய வல்லமையினால இந்த பிசாசுகளை துரத்துகிற பொழுதுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் தேவன் செய்கிறார். அது வாக்குத்தத்தை நிறைவேற்றும் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாக போராடுகிற வான மண்டலக்கிற பொல்லாத ஆவிகள் உண்டு. அப்படிப்பட்ட ஆவிகள் தான் இந்த ஜெபத்தின் மூலமாக விரட்டி அடிக்கப்படுகிறது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆலையில் ஜெபம் சும்மா நடத்தலை, ஒரு வெளிச்சத்தோடு, ஒரு வெளிப்பாடுகோடு கூட கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே ஒரு வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தருடைய நன்மைகள் பிள்ளைகளுக்கு உண்டு, சபைக்கு உண்டு. அந்த ஆசீர்வாதத்தை அந்த வானமதக்கிற பொல்லாத ஆவிகள், அந்த ஆகாயத்து பறவைகள், பட்சிகள் வந்து சபையுடைய சமாதானத்தை, சபையுடைய ஒருமனத்தை, சபையினுடைய ஆசீர்வாதத்தை திருடி கொண்டு போகாதபடிக்கு, அதை திட்டுப்படுத்தி விடாதபடிக்கு, அதை கரைப்படுத்தி விடாதபடிக்கு அந்த ஆகாயத்து பறவைகளை துரத்துவதற்காக தான் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமேன். காலை முதல் இம்மட்டுமா ஜெபிப்பது நோக்கம். அந்த ஆகாயத்து பறவைகள் விலகி போனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கை வந்து பலிக்க ஆரம்பிக்கும். கரங்க தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஆகாயத்து பறவைகள் விலகி போகணும், அசுத்த ஆவிகள் துரத்தப்படணும், அசுத்த வல்லமைகள் துரத்தப்படுகிற ஜெபத்தின் ஊடாக, ஜெபத்தின் வல்லமையின் ஊடாக, தேவ பிரசனத்தின் ஊடாக சபைக்கு விரோதமாக வருகிற அசுத்த வல்லமைகள், குடும்பங்களுக்கு விரோதமாக வருகிற அந்தகார கிரைகள் ஜெபத்தின் மூலமாக அவள் விரட்டி அடிக்கப்படுகிறது. சபை பாதுகாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. 12 மணி ஜெபம் அது உங்களை ஆசீர்வதிக்கும். ஆகாயத்து பறவைகளை அது விரட்டி அடிக்கும். பலிபொருளை தீட்டுப்படுத்தாதபடிக்கு அதை உங்களை பரிசுத்தப்படுத்தும், அதை உங்களை சுத்திகரிக்கும். ஆபிரகாம் அந்த ஆகாயத்து பட்சிகள் இறங்கின பொழுது அவன் விரட்டி அடிக்கிறான், அதை துரத்தி விடுகிறான். அந்த பலிபொருள் பாதுகாக்கப்படுகிறது. அந்த வாக்குத்தத்தம் மற்றும் ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரிக்கிற மகனாய் அவன் மாறுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அங்க வசனம் சொல்றது, சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. திகிலும் காரிருளும் அவனை மூடி. வாக்குத்தத்தம் பண்ணிட்டார் ஆண்டவர், பண்றதுக்காக வந்திருக்கிறாரு. இப்போ என்ன வந்துட்டு திகிலும் பயமும். ஸோ அதுக்கப்புறம் 400 வருஷம் அவங்க அந்த எகிப்தில் அடிமையில இருக்க போகிறாருங்கிறதுக்கு அடையாளமாக ஒரு ப்ராஃபிட்டிக் வேர்டாக நடக்க போகிற அந்த உபத்திரத்த பாடுகளை லைட்டாக ஒரு சின்ன ஒரு வெளிச்சமாக அந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் அந்த தரிசனத்தில் வெளிப்படுத்தி அதுக்கப்புறம் அவனை பிளஸ் பண்ணுவார். நீ முதிர்ந்த வயதில் நீ மரிப்பாய், உன்னுடைய சந்ததிகள் 4ஆம் தலைமுறையில் இந்த தேசத்தில் வந்து இந்த தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணி ஒரு வசனம் சொல்லுது. 17வது வசனம், 17, 15, 17 சூரியன் அஸ்தமித்து இதோ புகைகிற சூளையையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. கவனிங்க,
அந்த மிருகத்தை ரெண்டாக வெட்டுவாங்க. ஒரு பாட்டு இந்த பக்கம் இருக்கும், இன்னொரு பாட்டு இந்த பக்கம் இருக்கும். அது அப்படி ரெண்டாக வெட்டி வச்சுருப்பாங்க. அந்த ஆதி காலத்தில் உடன்படிக்கை செய்வோம். அந்த ரெண்டு மிருகத்தின் நடுவாக நடந்து போய் உடன்படிக்கை செய்வான். அது அந்த காலத்து பழக்கம். இப்போ ஆபிரகாம் தூங்கிட்டாரு. அந்த வெட்டப்பட்ட பலிகளுக்கு நடுவே யார் நடந்து போறா? அக்கினி சுவாலியம் கடந்து போயிடுச்சு. கர்த்தரே பாருங்க எவ்வளோ நல்லவர் பாருங்க. அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டு ஆபிரகாமே, நான் உன்னை ஆஸ்வதிக்க போகிறேன், இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன், அதுக்கு அடையாளமாக உன்னோருக்கு நான் உடன்படிக்கை செய்கிறேன். அந்த துண்டங்களின் நடுவே ஒரு அக்கினி ஜுவாலை தோன்றி கடந்து அந்த நடுவே கடந்து போனது. ஆபிரகாம் தூங்கிட்டு, ஆபிரகாம் தான் 2 பேரும் சேர்ந்து நடக்கணும். ஆபிரகாமுக்கு பதிலாக கர்த்தரே அந்த வழியாக நடந்து தன் வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. தேவாதி தேவன் தன்னை தாழ்த்தி வந்து ஆபிரகாம் உடன்படிக்கை செய்து அந்த வாக்குத்தத்தமான தேசத்தை தருவேன்னு சொல்லி அந்த உடன்படிக்கை தன்னை உட்படுத்திக் கொண்டு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆபிரகாம் ஒருவேளை அந்த உடன்படிக்கை உட்படாமல் போகலாம், அந்த உடன்படிக்கை மீறி போகலாம். கர்த்தர் பார்த்தார், அப்பா நீ தூங்கு, நானே என்ன பண்ணிக்கிறேன், உடன்படிக்கை செய்கிறேன்னு சொல்லி ஆபிரகாமுடைய நீதி நிமித்தம் அல்ல, பரிசுத்த நிமித்தம் அல்ல, தம்முடைய நீதி நிமித்தம், தம்முடைய உடன்படிக்கை நிமித்தம் அந்த தேசத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி ஆசீர்வதித்தார். புரிஞ்சவங்க ஆமென். அல்லேலூயா. ஸோ 3வது வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களே கர்த்தர் நியூ டெஸ்ட்மெண்ட்ல இயேசு மகாராஜாவினுடைய அந்த இரத்தத்து நிமித்தம் சபைக்கு தந்து அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஸோ முதலாவது வாக்குத்தத்தம் பண்ண அந்த அழைப்புல நாம் நடக்க ஆரம்பிக்கிற பொழுது, அந்த அழைப்பை புரிந்து கொண்டு அதில் நாம் ட்ராவல் பண்ணுகிற பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவளை மாற்றுகிறார். 2வது தேவ சித்தம் இல்லாமல் நம்மோடு இணைக்கப்பட்ட ஆகார்களும் லோத்துகளும் பிரிக்கப்படுகிற பொழுது கர்த்தர் நம்மளை அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை தருகிறார். 3வது கர்த்தர் தம்முடைய அழைப்பின் நிமித்தமாக உடன்படிக்கை செய்து அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். 4வது ஆதியாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். 99 வயதான போது ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய். குட்டி பசங்க யாராச்சும் கண்ணு பார்க்குறேன், யாரும் கண்ணு போட மாட்டேங்கிறாங்க, நல்லா அங்கே இருக்கிறாங்க. சரி ரைட். ஒரு பையனை கூப்பிட்டு, தம்பி இதுக்கப்புறம் நீ பொய் சொல்லக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்டா பொய் சொன்னேன், இதுக்கப்புறம் நீ பொய் சொல்லக்கூடாதா ராஜா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஏன்டா பொய் சொன்னேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆபிரகாம் பார்த்து கேட்குறா, நீ எனக்கு முன்பாக சார் நடந்து கொண்டு உத்தமனா இருந்தா அப்படின்னு என்ன அர்த்தம்? உத்தமத்தை ஏன்டா இழந்து போனேன்? ஏங்க உத்தமத்தை இழந்து போனாரு? 15ஆம் அதிகாரத்தில் அந்த துண்டங்கள் அந்த பலி போல் வெட்டப்பட்டு வைக்கிறது அக்கு ஜாலி உள்ள தோன்றி கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்துகிறார். அப்படி ஒரு தரிசனம். அப்போதான் கிளிப்பள்ளிக்கு உட்காந்து பேசுகிற மாதிரி பேசியிருக்கிறார். 16ஆம் அதிகாரத்தில் அம்மா வர்றாங்க, பெரியம்மா. யாரம்மா? சாராளம்மா. சாராளம்மா வந்து அழகா நான் ஹஸ்பண்டோட பேசி நான் வந்து யோசித்து பார்த்தேன், கர்த்தர் சத்தத்தை கேட்கணுமா ஒய்ஃப் சத்தத்தை கேட்கணுமா அப்படின்னு கொஞ்சம் யோசித்தேன். ஆமென். கர்த்தர் எப்பயாச்சும் வந்துட்டு போறாரு. பழைய பாட்டில் அம்மா 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 கூடவே இருக்காங்க சரீரத்தில். தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். அப்பப்போ வராரு, கவலைப்படாதரா ராஜா, பயப்படாதரா இருக்காம, நான் அவனை ப்ளஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஆவியில் வந்து என்ன பண்ணுறாரு? தரிசனமாகி பேசிட்டு போகிறாரு. அம்மா கூடவே இருக்குது. அம்மா பேச்சு மாரினா சாப்பாடு கிடைக்காது, சமாதம் கெட்டு போயிடும். பார்த்தார் ஆபிரகாம், அப்படியாம்மா ஆகார கல்யாணம் பண்ணணுமா? சரிம்மா, கல்யாணம் பண்ணிட்டார். ஆமென். 17 மாதத்தில் ஆண்டு வராரு, ஆபிரகாமே நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாருன்னு கையை கட்டிட்டான். ஆண்டு வரே என்ன உத்தமாச்சு? என் பேச்சே கேட்காம சரால் பேச்சே கேட்டு இன்னைக்கு வரைக்கும் சண்டை நடக்குது பாருங்க. இவன் இங்கேருந்து சேட்டலைட் அனுப்புகிறான், அங்கே சேட்டலைட் அனுப்புகிறான். ஒரே யுத்தம், ஒரே ரத்த கலரியாக இருக்குது. யார் பண்ண தப்பு? ஆபிரகாம் தாத்தா பண்ண தப்பு. அப்போ கொஞ்சம் உசாரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, ஆண்டு சொல்லியிருக்கிறாருமா. ஒரு 15 வருஷம் வெயிட் பண்ணிட்டோம், அவர் தர வரைக்கும் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிடுவோம். ஆனால் இந்த தவறை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுமான்னு சொல்லி நைஸாக பக்குவமாக பேசி எஸ்கேப் ஆகிட்டு இருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சில வேளைகளில் தேவ சித்தத்துக்கு விரோதமாக குடும்பத்துக்குள்ளேயே களை விதைக்கப்படுது. ஆமேன், ஸ்தோத்திரம். எஸ்தர் காலத்தில் ஆமானுடைய மனைவி பேர் என்ன? சிரேசு. ஆமானுடைய மனைவி பேர். புருஷன் அந்த தூக்கு மரத்தில் போடுறதுக்கு யார் தான் காரணமாக இருந்தா? தனக்குத்தானே சூனி வச்சுக்கிட்டான். தனக்குத்தானே சூனி வச்சுக்கிட்டவ ஒய்ஃப். தன் புருஷன்
அந்த தூக்கு மரத்தில் தூக்கு போடுவதற்கு காரணம் இருந்தவள் அவனு மனைவி தான் காரணம். அந்த தீமையான துன்மார்க்கமான யோசனை சொல்லி கொடுத்ததே அவ தான். அவ சொன்ன யோசனை அவளுக்கே சூனியமாக போயிடுச்சு. அவள் தன் புருஷனை இழந்து போகிற காரியம் வந்து விட்டது. கொஞ்சம் கவனிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை முறை ஆண்டவர் பேசுகிறார், எவ்வளோ வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுக்குறார். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் என்ன. பக்கத்தில் கேளுங்க. ஏதோ கேட்கணும்னு தோணுது எனக்கு. ஆமாம், இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டீங்க, 10 வருஷம் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் தான் என்ன, அப்படி என்ன ஆத்திரம் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உத்தமத்தை மிஸ் பண்ணாத, அந்த உண்மையை மிஸ் பண்ணாத, அவிசுவாசத்துக்குள் வராத, சந்தேகத்துக்குள் போகாத. அது மிகப்பெரிய இரத்த பலியாக மாறி விடுகிறது. அது மிகப்பெரிய வேதனையாக மாறி விடுகிறது. முழு தேசத்துக்கும் சவாலாக மாறி விடுகிறது. மாம்சம் ஆவி எப்போதும் போராடுகிறது. இந்த மாம்ச சிந்தைக்கு உட்படாதே. மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. என்னோட வாக்குத்தத்தை பறிச்சு கொண்டு நில்லு. வாக்குத்தத்தை நிலைத்திரு. கொஞ்சம் தாமதமான பரவாயில்ல, கொஞ்சம் லேட்டான பரவாயில்ல. நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன், நான் மாறாதவர், நான் ஆசீர்வதிப்பேன். கரங்கத்தடி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, தாமதித்தாலும் காத்திரு. ஆனால் மாம்சத்தில் மட்டும் தயவு செஞ்சு என்ன பண்ணிடாதீங்க, போகாதீங்க. ஆவிலே நிலைச்சிருங்க, ஆவின் சிந்தையிலே நிலைச்சிருங்க. கர்த்தர் வாக்கு பண்ணினவர் நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், அப்பா 86 99 13 வருஷம் மிகப்பெரிய பிரேக், மிகப்பெரிய ஒரு டேமேஜ், மிகப்பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் ஆகிப்போச்சு. ஆனாலும் கர்த்தர் தம் இரக்கத்தினால மறுபடியும் சொல்கிறாரு, நான் இதுக்கப்புறம் எனக்கு முன்னாடி நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அடுத்த வருஷம் உன் கரத்தில் ஈசாக்கு இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அது அந்த ஈசாக்கில் தரப்போகிறபடினால நீயும் உன் சந்ததிகளும் உன் சந்ததிகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு அடையாளத்தை கொடுத்து தன்னோடு கூட மறுபடியும் கர்த்தர் உடன்படிக்கை செய்ய வைத்து அந்த ஈசாக்கை, அந்த வாக்குத்தத்தம் பண்ணுற ஈசாக்கை தந்து அந்த ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ எத்தனாவது காரியம்? 4வது காரியம், தேவன் நம்மளை வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமனாய் நடக்க வேண்டும். அவங்க பேச்சு இவங்க பேச்சை கேட்டு விசுவாசத்தை இழக்கக்கூடாது, மாம்ச சிந்தைக்கு போய்விடக்கூடாது. ஆவிலே நிலைச்சிருக்கணும். ஆவின் சிந்தையிலே நிலைச்சிருந்து கர்த்தரையே சார்ந்திருப்போம் என்று சொன்னார். நிச்சயமாக ஏற்ற காலத்தில் கர்த்தர் அற்புதமாய் ஆசீர்வதிப்பார். புரிஞ்சவங்க கரங்களை ஊற்றி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் சரீரத்தில் விருத்த சேதனம், புதிய ஏற்பாட்டில் இருதயத்தில் விருத்த சேதனம். சொல்லுங்க. ஆமாம், நிறைய வசனம் இருக்குது. கலாத்தியர் 5:6, கலாத்தியர் 6:15, கலாத்தியர் 6:15 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். இப்போ பழைய ஏற்பாட்டில் சரீரத்தில் விருத்த சேதனம் பண்ணார்கள், நியூ டெஸ்ட்மெண்ட்ல இருதயத்தில் விருத்த சேதனம். அப்போ புது சிருஷ்டியா மாறுகிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணித்து புதிதான ஜீவன் உடையவர்களாய், புதிய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களாய், கிறிஸ்துவை எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி ஆவிக்கிற பிள்ளைகளாய், ஆவிக்கிற தேவனை பின்பற்றி வருவதற்கு நம்மளை அர்ப்பணித்துக் கொள்கிற ஒரு வாழ்க்கையை அது குறிக்கிறது. ஆமென். இன்னும் 1 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மறுபடியும் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறதே காரியம், தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறதே காரியம். ஸோ விருத்த சேதனம் எதை குறிக்கிறது? நியூ டெஸ்ட்மெண்ட்னா கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். அப்போ ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட கற்பனை என்ன? காத்துரு. ஈசாக்கு வருவரையும் காத்துரு. ஆவின் சிந்தையில நிலைத்தரு. ஒருபோது மாம்ச சிந்தைக்கு உட்படாதே, அவிசுவாசப்படாதே, சந்தேகப்படாதே, கொஞ்சம் காத்துரு என்று சொல்லி தான் கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கார். எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனாகிரு என்று கர்த்தருக்கு அந்த கற்பனைகளை பேசுகிறார். அந்த கற்பனைகளை கை கொள்ளுகிறது தான் விருத்த சேதனம். ஆமென், அல்லேலூயா. கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். அந்த விருத்த சேதனத்துக்கு இவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. கலாத்தியர் 5:6ல கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். எப்படி கிரியை செய்யணுமா? அன்பினால். எப்படி கிரியை செய்யணுமா? அன்பினால். சர்ச்சைக்கு எப்படி வரணும்? ஊழியம் எப்படி செய்யணும்? சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி எப்படி செய்யணும்? எப்படி கொடுக்கணும்? எல்லாம் அன்பினால் தான். வம்பு பண்ணிட்டு செய்யக்கூடாது. அல்லேலூயா. வம்பு பண்ணிட்டு ஒன்றும் செய்யக்கூடாது. கிறிஸ்து மேலே வைத்திருக்கிற அந்த அன்பின் நிமித்தம் தான் எல்லாமே நாம் செய்கிறோம். ரத்த சாட்சியம் மறித்தாலும் கிறிஸ்துவுக்காக, அளவில்லாமல் ஆஸ்வதிக்கப்பட்டாலும்
கிறிஸ்துவுக்காக, கர்த்தருக்காக பெரிய காரியங்களை சாதிச்சாலும் கிறிஸ்துவின் அன்பிற்காக அவர் முந்தி அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால் பிந்தி நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம். ஆமென். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். நாம் கடனாளிகளாக இருக்கிறோம் கர்த்தரை நேசிப்பதற்கு, அவருக்கு ஊழியம் செய்வதற்கு, அவர் நமக்குண்டான எல்லாவற்றையும் அவருக்காக விட்டு விடுவதற்கு நீங்களும் நானும் கடனாளிகளாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு அந்த வசனம் ஞாபகத்துக்கு வருது. 1 யோவான் புஸ்தகம் 4:11 வாசிங்க. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். அந்த 4ஆம் அதிகாரம் ஃபுல்லாவே அந்த அன்பு குறித்து தான் பேசும். 4:10 சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ முந்தி கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினாலே பிந்தி நாமும் அவர்கிட்ட அன்பு கூறுவதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம். ஆமென். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தோம். 19 வசனம் அப்படி சொல்லப்பட்டது. ஆமென். கர்த்தர் ஆசை. இப்போ 4 காரியத்தை பார்த்துட்டோம். 1, உங்கள் அழைப்பிலே நீங்கள் கால் வைத்து அதில் நடுவுங்க, உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பீங்க. 1. 2வது, தெய்வ சித்தமில்லாமல் இணைக்கப்பட்டிருக்க லோத்துவாகிறதால் ஆகாரம் இருந்தாலும் பிரிந்து போவதுக்கு விட்டு விடுங்கள், உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரிப்பீங்க. 3வது, கர்த்தருக்கு முன்பதாக உத்தமனை நடந்து கொள்வதற்கு ஒப்பு கொடுங்க, மாம்ச சிந்தைகள் விட்டு விலகி ஆவின் சிந்தையிலே விசுவாசத்திலே நிலைச்சிருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். கடைசியாக 22ஆம் அதிகாரம் 1-2 சொல்லுகிறார், வெளியேறப்பட்ட ஈசாக்கை பலியாக கர்த்தர் கேட்கிறார். அந்த வெளியேறப்பட்ட ஜீவ அந்த ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுப்பதற்கும் ஆபிரகாம் தைரியம் கொண்டான். தன்னிடத்தில் கேட்ட அந்த பலியை தன் ஜீவனை போல் இருக்கிற அந்த ஈசாக்கையும் கூட கர்த்தருக்காக அவருடைய அன்பிற்காக இந்த ஆபிரகாம் பலியாக ஒப்பு கொடுக்கிறான். அந்த பலியை கர்த்தர் அங்கீகரித்து கர்த்தர் அவனை அந்த தேசத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி கர்த்தர் 22:15-18 வசனத்தில் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். இந்த ரோமர் 12:1 பலமுறை நம்ம தியானிச்சிருக்கிறோம். நம் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியா, ஏ லிவிங் சாக்ரிஃபைஸ். ஏ லிவிங் சாக்ரிஃபைஸ் அப்படின்னா டோட்டல் சரண்டர். சொல்லுங்க, டோட்டல் சரண்டர். சொல்லுங்க, அதான் ரோமர் 12:1. அப்போ நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவரே நம்ம ஃபுல் லைஃப் அப்படி சரண்டர் பண்ணுறது தான் ஆராதனை. அப்படி சரண்டர் பண்ணலாம். அடுத்த வருஷம் சொல்லுது, நம் மனசு புதிதாக்கப்பட்டு கர்த்தருடைய பரிபூர்ணம் நன்மையான சித்தத்தை செய்து நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ 5 முறை கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணி அந்த வாக்குத்தத்துக்கு நேராக கொஞ்சம் கொஞ்சமாக அவனை உருவாக்கி அவனை ட்ரெயின் அப் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்தி அவனை உத்தமனாக மாற்றி கர்த்தர் எதை வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதையே தந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஒரு வாக்குத்தத்த வசனம் சொல்லி நம்ம ஜெபிக்கல. உபாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கும்படி இடம் பண்ணியிருப்போம். உபாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். ஆமென். அந்த பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கலும் அவர் உங்களை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. அந்த வசத்தை அப்படியே ஒரு கை வைங்க பார்ப்போம். அந்த வசத்தை மேலே கை வச்சு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வாக்கு தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்மை செய்கிற தேவனப்பா, பிதாக்களை பார்க்கலும் பெருக பண்ணுகிற தேவனப்பா, இயேசுவின் நாமத்தை உபாசத்தோடு காத்து ஜெபிக்கிற அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில ஆபிரகாம் அப்பா ஈசாக்கு யாக்கோபு மேல் சொல்லப்படுற வாக்குத்தத்த வசனங்கள் வந்து பழிக்கட்டும். நன்மை செய்து பிதாக்களை பார்க்கலும் பெருக பண்ணுகிற கர்த்தர் அருமையான இந்த ஊழியத்தை, அந்த சர்ச், அந்த மக்களை கர்த்தர் பெருக பண்ணுங்கப்பா, கர்த்தர் பெருக பண்ணுங்கப்பா. இயேசுவின் நாமத்தை இந்த ஆசீர்வாதம், இந்த அபிஷேகம், இந்த வல்லமை, மகிமை இந்த எல்லையில் வந்து இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்கள் சுதந்தரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். நாம் அப்படியே எழும்பி நிற்போமா? நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். பிரைஸ் எல்லாம் உற்சாகமா அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் ஆவின் சிந்தையினாலும் பெற்றுக்கொள்ளும்படி எழும்பி நின்று கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. நல்ல கரகம் தட்டி ஒரு கோரஸ் பாடி நம்ம ஜெபித்து முடிக்கலாம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அந்த ஹேண்ட் ஆஃப் கார்டியம் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன். அந்த ஹேண்ட் ஆஃப் கார்டியம் மேல நல்ல கரகம் தட்டி நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன்.
இஸ்ரானா நெகமியானா என் மேல கர்த்தர் கரோ எஸ்தனா தேவோரானா என் மேல கர்த்தர் கரோ கொடுக்குங்கரோ வழி நட நல்ல கரத்தை பாடுமா கொஞ்ச நேரம் ஆமென் கரம் விலகாத கரோ ஆமென் கொடுக்குங்கரோ வழி நடத்துங்கரோ காக்கும் கரோ விலகாத கரோ அந்த ஹேண்டா பாடிய மேல நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன் அந்த ஹேண்டா பாடிய மேல நான் கேட்பதெல்லாம் ஆமை மனதுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரோ ஆமை மனதுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரோ நிமிரக்கூடா கூனியை அன்று நிமிரச் செய்த நேசக்கரோ நிமிரக்கூடா கூனியை அன்று நிமிரச் செய்த நேச நல்ல கலந்தடி அந்த ஹேண்டா பாடி மேல நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன் அந்த ஹேண்டா பாடிய மேல நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன் எஸ்ரானா நெகமியானா என் மேல கர்த்தர் கரோ எஸ்தனா தேவோரானா என் மேல கர்த்தர் கரோ கொடுக்குங்கரோ வழி நடத்துங்கரோ காக்குங்கரோ விலகாத கரோ ஆமென் கொடுக்குங்கரோ வழி நடத்துங்கரோ காக்குங்கரோ விலகாம நல்ல கரக தட்டி இயேசுவின் நாமத்தினாலே அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை அருளி கொடுக்கிற கர்த்தருடைய கரம் நம்ம மேல இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தை ஆபிரகாமுக்கு இறங்கி வந்த ஆசீர்வாதம் அவன் சிரசு மேல இறங்கி வந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தை சபைக்கு உண்டாவதாக ஜனத்துக்கு உண்டாவதாக பிதாக்களை பார்க்கலாம் பெருக பண்ணுகிறேன் கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தினாலே அந்த மகிமை இறங்கட்டும் அந்த ஆசீர்வாதம் இறங்கட்டும் பிதாக்களை பார்க்கலாம் பெருக பண்ணுகிற கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஹalleluya எதெல்ல கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறீரோ அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள் அந்த வாக்குத்தத்தமான நன்மைகள் ஒவ்வொரு சிரசில வந்து பலிப்பதாக ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த ஆசீர்வாதங்கள் சுதந்தரிக்கிறோம் ஆமென் 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 பிரைஸ்